ஹலோ வேல்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த நாடு ஒரு நிலத்தால் சூழப்பட்ட நாடு. ஆனா இதுல பல தீவுகள் உள்ளது. இந்த மக்களுடைய அரிசி மிகவும் பிரபலமான உணவாக இருக்கிறது. உலகில் அதிகம் பேசப்படும் நாடாக இது உள்ளது. உங்களுக்கு பைக் ஓட்டுவது பிடித்திருந்தா இந்த நாட்டில் மோட்டார் பைக் ஓட்டுவதை நீங்க மிகவும் முழுமையாக அனுபவிக்கலாம். அங்குள்ள காப்பியும் உலகம் முழுவதும் பாராட்டப்படுகிறது. உங்கள் உணவோடு பானங்கள் அருந்த விரும்பினா இது உங்களுக்கு ஒரு சிறந்த இடமாகும். ஏனெனில் இது மிக குறைந்த விலையில அனைத்து கிடைக்கிறது. இந்த ஆசிய நாட்டை பற்றிய சில சிறந்த தகவலை உங்களுக்கு தரப்போகிறோம். முதல்ல இந்த நாட்டின் அதிகாரப்பூர்வ பெயர் லாவோஸ். லாவா மக்கள் ஜனநாயக குடியரசு. இது சீனா, வியட்நாம், கம்போடியா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளுடன் தனது எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் ஒரு நிலத்தால் சூழப்பட்ட நாடு. இந்தியாவின் மொத்த மக்கள் தொகை சுமார் 147 கோடி. அதே நேரத்தில் லாவோஸ் நாட்டின் மக்கள் தொகை வெறும் 7 மில்லியன் பேர், அதாவது 1 கோடி கூட தொடவில்லை. அதே சமயம் நிலவரப்பு 2,36,800 சதுர கிலோமீட்டர். இந்தியாவோட நிலவரப்பு 33 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட 7வது பெரிய நாடாகும். இது சீனா, வியட்நாம், கம்போடியா, தாய்லாந்து மற்றும் மியான்மர் ஆகிய நாடுகளுடன் எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது. இது மக்கள் தொகையின் அடிப்படையில் உலகின் 105வது பெரிய நாடாகும். இந்த நாடு 2,30,800 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பரவியுள்ளது. மேலும் இதன் மக்கள் தொகை ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 32 பேர் ஆகும். நாட்டில் உள்ள பெரும்பாலான மக்கள் கிராமங்களில் வாழ்கிறார்கள். மேலும் 35% மக்கள் மட்டுமே நகரங்களில் வாழ்கின்றனர். இருப்பினும் இந்த நாடு இன்னும் மிகவும் இளமையானது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏனெனில் அதன் மக்கள் தொகையில சராசரி வயது 14 ஆண்டுகளாகும். இங்குள்ள மக்கள்ல பெரும்பாலானோர் பௌத்தர்கள். இங்குள்ள மக்களிடையே தான் புத்தர் பிறந்தார். இதற்கான மகத்தான சாத்தியக்கூறுகள் நிறைய உள்ளது. இங்கு எல்லா இடங்களிலும் புத்தரின் சிலைகளை நீங்கள் காண்பீர்கள். இந்த நாட்டில் புத்தர் பக்தி இல்லாத கிராமமே இல்லை. நாம் அனைவரும் புத்தரின் போதனைகளை பின்பற்றினா உலகில் யாரும் எதற்காகவும் போராட வேண்டிய அவசியம் ஏற்படாது என்று இங்குள்ள மக்கள் நம்புகிறார்கள். லட்சக்கணக்கான முகமதியர்களும் முன்னோர்களின் வழிபாடுகளும் இங்கு உள்ளன. இந்த நாட்டில் நல்ல காலநிலை நிலவுகிறது. இங்கு 12 முதல் 34 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். இது மிகவும் சரியான வெப்பநிலை என்று கூறப்படுகிறது. இங்கு அதிக வெப்பமும் இல்லை, அதிக குளிரும் இல்லை. அங்கு செல்பவர்கள் குறைந்தபட்சம் இங்குள்ள காலநிலையை அனுபவிக்கிறார்கள். நம்மளை வார்த்தைகளின் அழகை கண்டு யாரும் பலதரப்பட்ட நாடுகளில் இருந்து மக்கள் அதன் இயற்கை அழகையும் நீண்ட வரலாற்றையும் காண வருகிறார்கள். 2013ஆம் ஆண்டுல ஐரோப்பிய திருச்சபை மற்றும் அசாம் ஆகியவற்றால இந்த நாட்டிற்கு பார்வையிட சிறந்த நாடு என்ற பட்டம் வழங்கப்பட்டது. இதிலிருந்து இந்த இடத்தின் அழகை நீங்க புரிந்து கொள்ளலாம். 2012ல 3 மில்லியன் மக்கள் இந்த நாட்டை பார்க்க வந்தனர். இது இன்னும் ஒரு சாதனையாகும். இங்கு வருமான ஆதாரத்தை பத்தி பேசினா இதுல சுற்றுலா ஒரு பெரும் பங்கு வகிக்கிறது. இந்த நாடு மிகவும் அழகானது. உங்களுக்கு எப்பதாவது வாய்ப்பு கிடைச்சா இந்த நாட்டுக்கு செல்ல நீங்க மறவாதீங்க. இது ஒரு நிலத்தால் சூழப்பட்ட நாடு. அதன் எல்லைகள் சுற்றிலும் நிலத்தால் சூழப்பட்டுள்ளது. இதன் காரணமா சர்வதேச இறக்குமதி மற்றும் ஏற்றுமதியில இவர்கள் மிகவும் பாதிக்கப்படுறாங்க. கடல் இல்லாதால தினசரி போக்குவரத்து சாத்தியமில்லாதால இந்த நாடு அடிக்கடி நஷ்டத்தை சந்திக்கிறது. விமான நிலையங்களை பத்தி பேசினா ஏற்றுமதி இந்த நாட்டின் பெரு நிறுவனத்துறை உலகம் முழுவதும் ஒரு பிரபலமானது. எனவே இங்குள்ள காப்பிக்கான தேவை குறிப்பாக ஐரோப்பாவில் அதிகமாக உள்ளது. இங்கிருந்து தென் அமெரிக்க நாடுகளுக்கு அதிக அளவில் காப்பி ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அடர்ந்த காடுகள்ல இரவு சவாரி செல்வதில் உங்களுக்கு விருப்பம் இருந்தா இங்கு செல்லலாம். பல அடர்ந்த காடுகளுக்கு அது செல்றாங்க. அங்கு உள்ளூர் மக்களுடன் சேர்ந்து இரவு சவாரிகளை ரசிக்கிறாங்க. இந்த இரவு சவாரியில ஓய்வெடுக்க இங்கு இடம் இருக்கிறது. ஆனா மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் இது போன்ற காடுகளை பார்வையிடுவதன் மூலம் நீங்கள் ஒரு வித்தியாசமான காதல் உணர்வை பெறுவீங்க. நீங்கள் எப்போதாவது தி அவெஞ்சர்ஸ் திரைப்படத்தில் வருவது போன்ற காட்சியை கண்டிருக்கிறீர்களா? இல்லை என்றால் இது உலகின் மிகவும் தனித்துவமான இடம் என்று நீங்க உணர்வீங்க. இது மிகவும் பெரியது. ஒரு காலத்துல இது சிறிய நகரமாக மாற்றப்பட்டது. ஆனா தற்போது மலைக்குகை மட்டுமே இங்கு உள்ளது. அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் இடையே உறவுகள் நன்றாக இல்லாத போது அந்த நேரத்தில் சின்சேவில் சுமார் 20,000 மக்கள் வசித்து வந்தாங்க. மேலும் அவர்கள் இங்கே ஒரு பள்ளியையும் கட்டினாங்க. அவர்கள் தங்கள் அலுவலகத்தையும் சந்தையையும் இங்கே கட்டினாங்க. ஒரு முழு நகரமே கட்டப்பட்டது. லாவோஸ் நாட்டில் உள்ள சிறிய கிராமங்கள் பெரும்பாலும் இயற்கை சூழல், அமைதி மற்றும் பாரம்பரிய கலாச்சாரத்துக்கு பெயர் பெற்றது. லாவோஸில் உள்ள பெரும்பாலான மக்கள் சிறிய கிராமங்கள் தான் வாழ்கின்றனர். லாவோஸ் கிராமங்கள் பொதுவாக சிறியதாகவும் தனிமைப்படுத்தப்பட்டதாகவும் அத்தியாவசிய சேவைகள் குறைவாகவும் இருக்கும். ஒவ்வொரு கிராமமும் பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட இனக்குழு சேர்ந்த மக்களை கொண்டிருக்கும். லாவோஸில் உள்ள பெரும்பாலான மக்கள் 10 முதல் 100 குடும்பங்கள் கொண்ட கிராமங்களில் வாழ்கின்றனர். கிராமங்களில் உள்ள வீடுகள் பொதுவா ஒன்றாக குழுமி இருக்கும். ஆனால் சில நேரங்களில் ஒரு மத்திய சாலை, நதி அல்லது பொதுநிலத்தின் குறுக்கே செவ்வக அல்லது நேர்கோட்டு அமைப்பில் பரவி இருக்கும். சுற்றிலும் நெல் வயல்கள் இருக்கும். கிராமங்களில் வாழும் மக்கள் தங்களின் தனித்துவமான கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பின்பற்றுகின்றனர். வடக்கு லாவோஸ் இந்த பகுதியில் பல சிறிய மற்றும் அழகான கிராமங்கள் உள்ளது. அவை கலாச்சாரத்தை அறியவும் உள்ளூர் மக்களை சந்திக்கவும் சிறந்தது. மேகாங் நதிக்கரை. இந்த நதிக்கரையில அமைந்துள்ள பல கிராமங்கள் தனித்துவமான இயற்கை அழகை கொண்டுள்ளது. இந்த நாட்டு மக்களிடையே காதல் போத உச்சத்தில்
உச்சத்தில் உள்ளது. இங்கு நடக்கும் 100% திருமணங்கள் காதல் திருமணங்கள் தான். இங்குள்ள பையன்களும் பெண்களும் ஒருவருக்கொருவர் மிகவும் நட்பாக பழகிறார்கள். மேலும் தங்கள் உணர்வுகளை தாராளமாக வெளிப்படுத்துறாங்க. இங்கு காதலை வெளிப்படுத்துவதில் எந்த தாமதமும் இல்ல, எந்த தயக்கமும் இல்ல. என்ன ஒரு அற்புதமான விஷயம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த நாட்டு மக்களிடமிருந்து நீங்கள் ஒன்றை கற்றுக்கொள்ளலாம். தூய்மையை கவனிங்க. இங்குள்ள மக்கள் அதில் மிகவும் கவனமாக இருக்கிறாங்க. இங்குள்ள மக்கள் தூய்மையின் மீது அவ்வளவு வெறி கொண்டிருப்பதால அவர் ஒரு கணம் கூட அசுத்தத்துல இருக்க முடியாது என்று கூறப்படுகிறது. அதனால தான் இவ்வளவு சுத்தமாக இருக்கிறது. மோட்டார் பைக் ஓட்டுவதில் பிரியமுள்ளவராக இருந்தா இந்த நாடு உங்களுக்கு ஒரு சொர்க்கம் தான். உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றாலும் நீங்கள் எவ்வளவு சோர்வாக இருந்தாலும் உங்களை உற்சாகமாக்கிவிடும். இங்குள்ள மலைப்பாதைகளில் நீங்கள் பைக் ஓட்டலாம். உங்கள் சோர்வு அனைத்தும் ஒரு நிமிடத்தில் மறைஞ்சிடும். இது உண்மையிலேயே ஒரு அற்புதமான இடம். இங்கே பைக்ஸ் என்ற குழு 4 நாள் நிகழ்வை நடத்துகிறது. இதுல ஆயிரக்கணக்கான பைக் ஓட்டுநர்கள் வந்து பங்கேற்று தங்கள் திறமையை வெளிப்படுத்துறாங்க. இங்குள்ள மக்களிடையேயும் பைக் ஓட்டுவதில் மிகுந்த ஆர்வம் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நாடும் இந்தியாவை போலவே பிரான்சிடம் பல ஆண்டுகளாக அடிமையாகவே இருந்தது. ஜூலை 19, 1949 அன்று பிரான்சிடமிருந்து சுதந்திரம் பெற்றது இந்த நாடு. இருப்பினும் இன்றும் கூட பிரெஞ்சு ஆட்சியின் அடையாளத்தை நீங்கள் தெளிவாக காணக்கூடிய பல இடங்கள் இங்கு இருக்கிறது. பிரெஞ்சுக்காரர்களால் கட்டப்பட்ட அரண்மனைகள் அப்படியே இருக்கிறது. இந்த நாட்டின் அதிகாரப்பூர்வ மொழி லாவோ ஆகும். இங்குள்ள மக்கள் பொதுவாக ஆங்கிலம் பேசுவதால நாட்டுக்கு சென்றா தொடர்பு கொள்வதில் உங்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது. இங்குள்ள மக்கள் ஆங்கிலத்தையும் நன்றாக பேசுவார்கள். மேகாங் இந்த நாட்டின் மிகப்பெரிய நதியாகும். மேகாங் 4350 கிலோமீட்டர் நீளமானது. இந்த நதி லாவோஸ் மக்களுக்கு பெரிதும் பயனளித்துள்ளது. விவசாயம் செய்யும் அவர்களுக்கு இந்த நதி கடவுளை போன்றது. மேகாங் நதி விவசாயத்துக்கு உதவுவது மட்டுமல்லாம ஒரு உண்மையான உயிர்நாடியாகவும் உள்ளது என்று கூறப்படுகிறது. இந்த சிறிய நதி நாட்டிற்கு தொழில்துறைக்கான நீர் விநியோகமும் இந்த நதியிலிருந்து தான் எடுக்கப்படுகிறது. பிறகு உலகின் மிக மலிவான மதுபானம் இங்கே கிடைக்கிறது. இங்கே நீங்க ஒரு லிட்டர் மதுபானத்தை $1 சற்று குறைவாக பெறலாம். அது எப்படி சாத்தியம் என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம். இங்குள்ள மக்கள் அரிசி விஸ்கி தயாரிக்கிறார்கள். அது மிகவும் வீரியமானது என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆனா நல்ல விஷயம் என்னவென்றால் அதை குடிக்க விரும்புபவர்கள் அதை எளிதாக குறைந்த விலையில வாங்க முடியும். இங்கே மலிவாக விற்பதை நீங்க காணலாம். இந்த நாட்டில் தென்கிழக்கு ஆசியாவின் மிக பழமையான மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த எலும்புக்கூடு 46,000 ஆண்டுகள் பழமையானது என்று கூறப்படுகிறது. ஓம்பால்ல உள்ள ஒரு குகையில இந்த எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் இந்த எலும்புக்கூட்டின் கண்டுபிடிப்பு இந்த நாட்டில் பல ஆண்டுகளாக உயிர்கள் வாழ்ந்துள்ளன என்ற விவாதத்தை தொடங்கியது. அதே சமயத்தில் இங்கு அரிசி நுகர்வு குறைந்துள்ளது. இங்கு அரிசியிலிருந்து தயாரிக்கப்படும் பல பிரபலமான உணவுகள் உள்ளது. இந்த நாட்டில் அரிசியிலிருந்து தயாரிக்கப்படும் பல சுவையான விஷயங்கள் இருப்பதை நீங்க காண்பீர்கள். நீங்க எப்போதாவது இங்கு சென்றா கண்டிப்பா அவற்றை சுவைச்சு பாருங்க. இந்த நாட்டு மக்களை பற்றி பேசினா இங்குள்ள அனைவரும் நடனத்தின் மீது மிகுந்த ஆர்வம் உண்டு. இங்கு நீங்கள் ஒவ்வொரு 2வது நபரும் ஒவ்வொரு 2 பேருக்கும் ஒருவர் நடனமாடுவதை காண்பீர்கள். இங்கு இயல்பாகவே ஒரு நல்ல நடன கலைஞரை காண்பீங்க. விடுமுறை நாட்கள்ல நூற்றுக்கணக்கான மக்கள் நடனமாடுவதை காணக்கூடிய பல தெருக்கள் இங்கு உள்ளது. இங்குள்ள சூழல் மக்கள் எப்போதும் விருந்துகளிலும் நடனங்களிலும் மகிழ்ச்சியுடன் பங்கேற்கும் வகையில உள்ளது. நீங்கள் இங்கு வருகை தந்தா எப்போதும் ஒரு விஷயத்தை மனதில் கொள்ளுங்க. நீங்கள் ஏதேனும் சந்தையில பொருட்கள் வாங்க சென்றா சந்தைக்குள்ள குறிப்பிடப்பட்ட விலையை விட 50% குறைவான விலையில பொருட்கள் விற்கப்படுகிறது என்பதை நீங்க அறிஞ்சு நீங்க ஆச்சரியப்படலாம். இந்த நாட்டில் ஆண்டு முழுவதும் சாப்பிட ஏராளமான உணவுகள் உள்ளது. உங்கள் வயிறு நிறைஞ்சாலும் உங்கள் இதயம் ஒருபோதும் திருப்தி அடையாது. இது ஒரு சிறப்பு. எனவே இங்குள்ள காதல் கதைகள் ஒவ்வொரு ஆண்டும் மேலும் மேலும் சிறப்பாகி வருகிறது. இங்குள்ள மக்கள் மிகவும் மென்மையான குணம் கொண்டவர்கள். இங்கு வாழ்வதில் நீங்கள் ஒருபோதும் எந்த பிரச்சனையையும் சந்திக்க மாட்டீங்க. சுற்றுலாவை பற்றி பேசினா அதன் அழகை காண 19 இடங்கள் உள்ளது. மேலும் எல்லா பக்கங்களும் மலைகளால் சூழப்பட்ட இந்த இடத்தின் அழகை கண்டு நீங்கள் வியப்படைவீங்க. நீங்கள் இந்த இடத்தை அடைந்தவுடன் இது மிகவும் அழகான இடம். மேலும் இங்கு நீங்க ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் அதிக எண்ணிக்கையில் காணப்படுறாங்க. இந்த நாட்டின் தேசிய விலங்கு யானை என்பதையும் இங்குள்ள மக்களுக்கு யானைகள் மீது மிகுந்த அன்பு உண்டு என்பதையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இங்குள்ள மக்கள் யானைகளுக்கு மிகுந்த அன்பு கொடுத்து அவற்றுக்கு மிக சிறந்தவற்றை ஏற்பாடு செய்கிறார்கள். நம் நாட்டில் பசுக்கள் எந்த அளவுக்கு நேசிக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு இங்கு யானைகளும் மதிக்கப்படுகிறது. இங்க எப்போதாவது அங்க சென்றிருந்தா கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோ செய்கிறேன். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.